ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரவுத் ஹர்விட்ஸ் டேபிள் பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் எந்தெந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் வந்து எப்படி இந்த ரவுத் ஹர்விட்ஸ் டேபிளை யூஸ் பண்ணணும், எப்படி இந்த ரவுத் ஹர்விட்ஸ் டேபிளை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு புரியறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. தியரி நிறைய படிக்கிறது யூஸ் கிடையாது. ஆக்சுவலாக கான்செப்ட் நான் சொன்னது வேற, அதிகபட்சமா தியரி படிச்சுட்டே இருக்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ அதிகபட்சமா ப்ராப்ளம் சால்வ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா g of s கொடுத்துட்டாங்க. ஓகே, g of s equal to 6 into s plus 3 divided by s plus 2 ஓகே, s square plus 2s plus 2. என்ன கேட்கறாங்க அப்படின்னா போல்ஸ் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணி எஸ் பிளேன்ல வந்துட்டு மார்க் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், போல்ஸ் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? ஓகே, ஜீரோஸ் ஃபைண்ட் பண்றதுங்கிறத இந்த ப்ராப்ளம் சும்மா நான் சொல்றேன் பாருங்க. ஜீரோஸ் ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த நியூமரேட்டர் இருக்குங்களா, இந்த டினாமினேட்டர் இருக்குங்களா, நியூமரேட்டர் அப்படிங்கிறதா ஜீரோ, இது ஜீரோ, இது போல், இது ஜீரோ, இது போல், இது Z, இது P. சோ இது யாவத்துக்குங்க ரொம்ப ஈஸி தான். சோ ஜீரோஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, 6 s plus 2 ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா கிடைக்கிறது என்ன, ஜீரோஸ். ஓகே, பாத்தீங்கன்னா என்ன வரும், s plus 2 ஈக்குவல் டு 6, 0 டிவைட் பை 6 என்ன வரும், 0 தானே வரும். சோ s பாத்தீங்கன்னா -2. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். போல்ஸ் அப்படிங்கிறது என்ன, நியூமரேட்டரை 0 பண்ணீங்கன்னா அது என்ன, சரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0 பண்ணீங்கன்னா கிடைக்கிறது என்ன, 0. சோ s ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. சோ பாத்தீங்கன்னா 2 வரணும், கூட்டினா 2 கண்டிப்பா சான்ஸ் இல்ல. சோ நான் மைனஸ் பி கான்செப்ட் போடுறேன். சோ -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் -p பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன். சின்ன வயசுல நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் அந்த ஃபார்முலா. சோ அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். சோ நான் ஸ்ட்ரைட்டாவே அப்ளை பண்றேன். சோ ஏக்கு பதிலா, சோ ஓகே நான் இதே கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன், பிகாஸ் சிலருக்கு புரியாம இருக்கலாம். சோ நம்ம காமனாவே எல்லாருமே எடுப்போமே. ஏக்கு பதிலா 1 இருக்கு, பிக்கு பதிலா 2 இருக்கு, சிக்கு பதிலாகவும் 2 இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. சோ சப்ஸ்டிட் பண்றேன். -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 4 மைனஸ் 4 a க்கு பதிலா 1, c க்கு பதிலா 2 டிவைடட் பை 2 a க்கு பதிலா 1. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 4 மைனஸ் 8 டிவைட் பை 2. ஸோ -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் 4 டிவைட் பை 2. ஸோ -1 என்ன செய்யலாம், ஐன்னு போடலாமா? ஸோ ஐன்னு போட்டேன். ரூட் 4 என்ன செய்யலாம், 2 போடலாமா? ரூட் 4 நம்ம ரூட் எடுத்தா என்ன வரும், 2 4 சரி 4 இருந்துச்சுன்னா 2 ஸோ 2. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குது, -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ பாத்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, ஒண்ணுமே இல்லை. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா போல்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, போல்ஸ் s ஈக்குவல் டு -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இங்க ஐன்னு போட்டாலும் சரி, இங்க ஜேன்னு போட்டாலும் சரி. ஓகேங்களா? சோ ஐ ஜே ரெண்டுமே பாத்தீங்கன்னா இமேஜினரி டேர்ம் தான். சோ நோ ப்ராப்ளம். சோ s பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ கிடைச்சிருக்கு. சோ நம்ம கிட்ட என்னென்ன இருக்குது, ஜீரோஸ் இருக்குது, போல்ஸ் இருக்குது. சோ நான் வந்துட்டு இந்த கிராஃப் வரையறேன். சோ s டொமைன்ல வந்து வரையலாம், சிக்மா ஜே ஒமேகா. சோ பாத்தீங்கன்னா s ஈக்குவல் டு -2 இருக்கு. சோ பாத்தீங்கன்னா -1 -2 -3. சோ பாத்தீங்கன்னா டார்க்கா வைக்கிறோம் பாருங்க, டார்க்கா வச்சிருக்க பாருங்க, இது வந்து போல்ஸை குறிக்கும். இந்த மாதிரி போட்டுருந்தேன் அப்படின்னா அது போல்ஸை குறிக்கும். இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றது, இதுதான் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இது ஒரு தெரியுதுக்காக நான் சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஜீரோஸை குறிக்கும். சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா -1 பிளஸ் ஐ -1 பிளஸ் ஐ -1 மைனஸ் ஐ. சோ பாத்தீங்கன்னா -1 பிளஸ் ஐ அங்க குறிக்கலாம், -1 மைனஸ் ஐனா கீழே குறிக்கலாம். சோ -1 பிளஸ் ஐ -1 மைனஸ் ஐ. சோ பாத்தீங்கன்னா இது போல், இது என்ன, ஜீரோ. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஓகே, நம்ம கொஸ்டின் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டுடைய நான் கொஸ்டின்ஸ் வச்சு என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த மொத்த இந்த ஸ்டெபிலிட்டி ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? சோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2. ஒன் செக். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2.
சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் g of s is equal to 10 divided by s into s square plus 2s plus 5. அதே மாதிரி பாத்தீங்கன்னா h of s is equal to 0.5. நம்ம h of s எப்பவுமே 1 தான் பார்த்திருப்போம். இங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு 0.5 கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன? சிம்பிளான கொஸ்டின் தான். நான் சொன்னேன்னா முதல்ல ஒரு பிளாக் டயகிராம் கொடுத்துட்டு அந்த பிளாக் டயகிராம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுவோம். சோ பாத்தீங்கன்னா இந்த g of s இருக்கு, h of s இருக்குது. இதுவே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும்? g of s சரி க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? g of s divided by 1 plus g of s h of s. இல்ல நீங்க ரொம்பலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சிம்பிள் தான். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா சிம்பிளி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 plus g of s h of s equal to 0. இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப புரியல அப்படின்னா கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். என்னன்ட்டு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் g of s divided by 1 plus g of s h of s. இது நம்ம படிச்சிருப்போம். போன பிளாக் டயகிராம் சொல்லி கொடுத்திருப்பேன். எப்படிங்கிற டயகிராம்லாம் போட்டு காமிச்சிருந்தேன்ல. ஒரு g of s இருக்கு, பாத்தீங்கன்னா h of s. இதுவே வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும். சோ இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் பாத்தீங்கன்னா g of s divided by 1 plus g of s h of s. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சோ நோ ப்ராப்ளம். இந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உடைய போல்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போறோம் இப்போ. சோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 plus g of s h of s equal to 0. சிம்பிளா. சோ இப்ப பாத்தீங்கன்னா 1 plus g of s என்ன கொடுத்துருக்காங்க? 10 divided by இதை உள்ள போட்டு இருக்கலாமா? s cube plus 2s square plus 5s into h of s 0.5 is equal to 0. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 plus 0.5 வந்து 0.5 என்ன வரும்னா 5 வருமா? divide by s cube plus 2s square plus 5s is equal to 0. so next என்ன வரும்? s cube plus 2s square plus 5s plus 5 divided by s cube plus 2s square plus 5s equal to 0. so பாத்தீங்கன்னா s cube plus 2s square plus 5s plus 5 is equal to 0. so இதான் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ இந்த மாதிரி கூட क्वेश्चन கேட்கலாம். மேபி கேட்கலாம், தெரியாது. இது கேட்கலாமா கேட்க மாட்டாங்க. அது சில என்ன செய்வாங்கன்னா இந்த क्वेश्चन கொடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன கேட்பாங்க? क्वेश्चन ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. 8 மார்க் क्वेश्चनல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஜிஆர்எஸ் ஹெச்ஆர்எஸ் கொடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் 1 மார்க் 2 மார்க் தான் கேட்க முடியும். சோ 1 மார்க் 2 மார்க் தான் கேட்க முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னா சிம்பிளா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க போதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ क्वेश्चन நம்பர் 3 பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. क्वेश्चन நம்பர் 3ல வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். சரிங்களா? क्वेश्चन நம்பர் 3 வந்து நான் சொல்றேன் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேபிள்னு எழுதிக்கோங்க. ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அன்ஸ்டேபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்புறம் பாத்தீங்கன்னா மாடுலர் ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா 0 வந்தா சிக்மான்னு ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுவோம். அந்த மெத்தட் சொல்றேன். சோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் ஆகாதுங்கிறதுக்காக நான் சொல்றது. ஓகேங்களா? சரி ஓகே. क्वेश्चन நம்பர் 1 பார்க்கலாம். சரி क्वेश्चन நம்பர் 1 தான். क्वेश्चन நம்பர் 4 நினைக்கிறேன். 3 டக்குன்னு நடந்துச்சு. ஓகே பாருங்க. சி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா s cube plus 4s square plus 9s plus 10 இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது வாய்ப்புல. இந்த சி ஈக்குவேஷன் இருக்குங்களா? இந்த சி ஈக்குவேஷனுடைய ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சோ இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம்? டாபிக் உள்ள என்ட்ரி ஆக போறோம். இவ்வளவு டைம் பாஸ் பண்ணி கேட்க கூடாது. இவ்வளவு நாள் வந்து நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்களை பத்தி சொன்னேன், லிஸ்னரிஸ் டாபிக் மாதிரி. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் இல்லாமலாம் கிடையாது. சப்போஸ் வந்துட்டு ஒரு பிளாக் டயகிராம் கொடுத்துட்டு சிஇ ஃபைன் பண்ண சொன்னா என்ன பண்றது? சிஇ மீன்ஸ் நான் திருப்பி சொல்லிடுறேன், இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என் வாழ்க்கையில வர மாட்டேங்குது, ரொம்ப தேடுறேன். சோ அதனால வந்துட்டு இதை சிஇன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எப்படி வந்து ரவுத் ஹார்வர்ட் டேபிள் வச்சு நம்ம எப்படி போடுறதுங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ரவுத் டேபிள் போட போறோம். ரவுத் அரே பாருங்க எப்படி போடுறேன்ட்டு. ரொம்ப ஈஸி தான். எஸ் கியூப் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எத்தனை போல்ஸ் இதுல இருக்குன்னு பார்க்கணும்.
பாத்தீங்கன்னா எஸ் கியூப் இருக்குதா, சோ இதுல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா 3 போல்ஸ் இருக்கு, நோ டவுட். 3 போல்ஸ் இருக்கு, எந்த டவுட்டுமே கிடையாது. சோ பாத்தீங்கன்னா இப்படி நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லாம நீங்க மொட்டையா வந்துட்டு ஈவன் கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு சப்பையா வந்துட்டு இந்த ஸ்டெபிலிட்டி மட்டும் ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம். சோ ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3 போல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரவுத் அரேல வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ பாத்தீங்கன்னா எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் எஸ் பவர் 1 சோ போட்டுட்டேன். சோ இதுக்கு என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி 1 இருக்குங்களா, சரி 1. அப்புறம் இங்க இருந்து 1 விட்டு 1 ஜம்ப் பண்ணுங்க, இங்க என்ன 9 இருக்குங்களா, சோ 9. அப்புறம் இங்க இருந்து 1 விட்டு 1 ஜம்ப் பண்ணா எதுவுமே இல்லை, சோ அது தேவை கிடையாது. அப்புறம் எஸ் ஸ்கொயர் முன்னாடி என்ன இருக்குது, 4 இருக்குதா, சோ 4. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 1 ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா 10 இருக்குங்களா, சோ 10. சோ பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க நல்லா கவனமா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்ல குழப்பிடும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எஸ் பவர் 1 அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 9ஆல பெருக்குங்க, சரிங்களா. சோ 36 மைனஸ் இந்த 10 1ஆல பெருக்குங்க. சோ என்ன வரும் 10 டிவைடட் பை இதே 4ஆல டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. சோ இது போக போக உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். கண்டிப்பா மறந்து போகிற டாபிக் தான். சோ பாத்தீங்கன்னா என்ன வரும் 26 டிவைடட் பை 4. சோ 26 டிவைட் பை 4 பாத்தீங்க அப்படின்னா 26 பை 4, சரிங்களா. சரி ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 26 டிவைட் பை 4 போட்டுக்கலாமா. சோ நீங்க பாத்துட்டீங்களா. சோ என்ன செய்யறேன், இதை ரீப்ளேஸ் பண்றேன், 26 டிவைடட் பை 4. ஓகே. இப்போ எஸ் பவர் 0 பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ என்ன செய்யணும், மறுபடி இதை கொண்டு இதை பெருக்கணும். சோ என்ன வரும் 26 டிவைட் பை 4 இன்டு 10. அப்புறம் என்ன, இங்க எதுவுமே இல்லை, அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம் 0 இருக்குதா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இதை கொண்டு இதை பெருக்கிறோம், பெருக்கும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் 0 டிவைடட் பை என்ன 26 டிவைட் பை 4. சோ நீங்க சரியா தெரியாது நினைக்கிறேன், வியூ ஆகாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த பக்கம் வர்றேன். சோ பாத்தீங்கன்னா 26 டிவைட் பை 4 இன்டு 10 டிவைடட் பை 24 பை 4. சோ ரெண்டையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், கடைசியா 10 தான் கிடைக்கும். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். நான் இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இது பயப்பட தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஏதாச்சும் சைன் சேஞ்ச் இருக்கா, சிம்பிளா இருக்கிறேன். சைன் சேஞ்ச் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இது என்ன பாசிட்டிவ், இது என்ன இதுவும் பாசிட்டிவ், இது என்ன சைன், இது பாசிட்டிவ் சைன், இதுவும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன். சோ there is no sign change, hence there is no pole lies in RH of S plane. அதாவது என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எந்த சைன் சேஞ்சுமே இல்லை அப்படின்னா சிம்பிளா RH வந்துட்டு எந்த பிளேனுமே இல்ல அப்படின்னு ஒரு மீனிங். சிம்பிளா ஓப்பனா சொல்லணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்பவுமே LHSல இருந்தாதான் என்ன சிஸ்டம் ஸ்டேபிள். சோ இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு கன்க்ளூட் பண்ணிடலாம் இல்ல. சோ இந்த சிஸ்டம் என்ன ஸ்டேபிள் சிஸ்டம். அதோட நிக்க வேண்டாம், மொத்தம் பாத்தீங்கன்னா 3 போல் இருக்கு. இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 போல் இருக்கு. இந்த 3 போல்ல எந்த போலுமே வந்துட்டு RH போகல, எந்த போலுமே RH ஆஃப் S பிளேனுக்கு போகல அப்படின்னா இந்த 3 போலுமே LHSல இருக்குமா. சோ சப்போஸ் இந்த கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு எத்தனை போல்ஸ் LHSல இருக்கும், LH ஆஃப் S பிளேன்ல எத்தனை போல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியா 3ன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட முடியும். சோ இப்படி படிக்கிறது தான் பெஸ்டா இருக்குமே தவிர ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி மட்டும் ஃபைண்ட் பண்றது சரியான மெத்தட் கிடையாது, ஓகேங்களா. சரி ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நினைச்சிடறேன், டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அன்ஸ்டேபிள் கான்செப்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். அன்ஸ்டேபிளுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, calculus equation s cube plus s square plus 3s minus 5 இதான் கொஸ்டின் ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், எத்தனை போல் இருக்கு, மொத்தம் எத்தனை போல், டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3 போல் இருக்கு. அப்புறம் என்ன செய்வோம், ரவுத் அரே போடுவோமா, ரவுத் டேபிள் அல்லது ரவுத் அரே என்ன வேணா சொல்லிக்கலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட். s cube
எஸ் ஸ்கொயர் 1 அது 1 அப்புறம் என்ன 3 நத்திங் 0. அதே மாதிரி எஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 5 நத்திங். இப்போ எஸ் பவர் 1 என்ன வரும்? இது ரெண்டு தேவையில்லை. இப்போ 1 இன்டு 3 1 இன்டு 3 என்ன வரும்? 3. அப்புறம் மைனஸ் 5 இருந்து 1 கூட்டினா பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் 5 டிவைட் பெருக்கணும். ஓகேங்களா? தெரியாம கூட்டணும்னு சொல்லிட்டேன். டிவைட் பை என்ன வரும்? 1. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 2 வருமா? சரி ஓகே. இப்போ என்னங்க மைனஸ் 2? ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எஸ் 0 போடலாம். எஸ் 0 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதே சொல்லிடலாம், முடிச்சிடலாமா? எஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் பெருக்கணும். மைனஸ் 2 மைனஸ் 5 என்ன வரும்? 10 மைனஸ் இங்க 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0 தான் இருக்கு கன்ஃபார்மா. 0 டிவைடட் பை இங்க என்ன இருக்குது? மைனஸ் 2. ஸோ பாத்தீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 5. ஓகே, பட் இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த மாதிரி ரவுத் டேபிள் போடும்போது இது சின்ன கொஸ்டின். இங்க வந்துட்டு நான் சின்னதா சொல்லிட்டேன். இதுவே ஒரு டஃப்பான கொஸ்டின் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி கேட் கொஸ்டின் வருமா, நான் அப்ப சொல்றேன் எப்படின்னா இதுன்னு. இந்த மாதிரி சைன் சேஞ்ச் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கனே ஸ்டாப் பண்ணிருங்க. சப்போஸ் அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி பத்தி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் அந்த பிளஸ்ல இருந்து மைனஸா போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க ஈஸியா கன்க்ளூட் பண்ணிடலாம் இது அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்துட்டு எத்தனை போல்ஸ் வந்துட்டு LH பிளேன்ல இருக்குது, RH பிளேன்ல இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கேஸுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபுல்லா என்ன செய்யறோம்? கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா? சரி ஓகே. பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 5 கிடைச்சிருக்குங்க. ஸோ மைனஸ் 5 சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சிஸ்டம் என்ன? அன்ஸ்டேபிள். ஏன் அன்ஸ்டேபிள் அப்படின்னா இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சைன் சேஞ்சா இருக்கா? சைன் மாறி இருக்கா? குறி மாறி இருக்கா? மறுபடியும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ். சோ பாத்தீங்கன்னா சைன் என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு? சைன் சேஞ்ச் மொத்தம் எத்தனை போல் வந்துட்டு 3. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போயிருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போல, நெகட்டிவ்ல இருந்து திருப்பி நெகட்டிவ் தான் போயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் லைஸ் இன் RH of S plane. ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் S plane பாத்தீங்கன்னா சிம்பிளா எத்தனை? 1. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு போல் மட்டும் என்ன செய்தான்? RH of S planeல இருக்கான். மத்த 2 எங்க இருக்குது? அப்போ LH plane எத்தனை இருக்குது? 2 போல் இருக்கும். இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதாவது RHPல பாத்தீங்கன்னா ஒரு போல் இருக்கு, மொத்தம் பாத்தீங்கன்னா 3 போல். அப்ப LHPல என்ன இருக்கும்? 2 போல் இருக்குமா? சிம்பிள். சரி ஓகே, இதுக்கு மேல வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.